தமிழ். ஜனமா, வர்ஷினி, இங்க வந்து உட்காரு. நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன். நீ கை காட்டு. உட்காரு. மருதாணி வச்சு முடிக்க எப்படியும் மணி 10 ஆயிடும். வெறும் வயித்தோட இருப்பீங்க. முதல்ல சாப்பிடுங்க. எப்படி செவக்குதுன்னு மட்டும் பாரு. ஜனமா, போற வீட்டுல பொண்ணுங்க எப்படி வாழணும்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க ஜனமா. 2 பேருக்குமே அது அவசியம் தேவை. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரியும் தமிழம்மா. அவங்களுக்கு நாம என்ன அட்வைஸ் பண்ண முடியும்? அவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதான் உங்க பிரச்சனையே. அவ்வளவு தெளிவான பசங்களா இவங்க கிடையாது ஜனமா. நம்ம காலத்துல எல்லாம் நமக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னா நாம ஒத்துப்போம்ல. ஆனா இந்த பசங்க அப்படி இல்ல, ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால நாம வம்படியா உட்கார வச்சு இவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதா சொல்லி கொடுக்கணும் ஜனமா. நீங்க சொல்லுங்க. உங்க 2 பேருக்கும் ஏன் பொதுவாவே பொண்ணுங்களுக்கெல்லாம் நான் சொல்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான அட்வைஸ் தான். திமிராவும் இருக்கக்கூடாது, அதுக்காக சுயமரியாதையும் விட்டு கொடுக்க கூடாது. அத நீங்க ஒரு தடவை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா காலத்துக்கும் அப்படியே வாழ்ற மாதிரி ஆயிடும். என்னைக்காவது ஒரு நாள் சுயமரியாதைக்காக நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுவே பெரிய பிரச்சனையாயிரும். அப்போ ஆரம்பத்திலேயே நீங்க அதுல தெளிவா இருக்கணும். அப்புறம் உண்மையா இருங்க. எந்த சிச்சுவேஷன்லயும் உறவுகளுக்குள்ள பொய் இருக்க கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அது எந்த பொண்ணா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் வேணும், வேலை வேணும். உங்க சுயமரியாதைய நீங்க காப்பாத்திக்கணும்னா உங்க கையில பணம் இருக்கணும். உங்களுக்குன்னு தனி அடையாளம், அத திறமையால நீங்க தான் உருவாக்கிக்கணும். அந்த பிரபுவை காலி பண்ணிட்டா போதும். எப்படியாவது சேதுவுக்கு அந்த வர்ஷினிய கட்டி வச்சிருவையா. என்னையா முதல்ல அந்த தமிழை காலி பண்ணணும்னு, அதுக்கு முன்னாடி உன் மச்சான காலி பண்ணணும்னு, அப்புறம் அந்த தமிழோட அப்பனை காலி பண்ண சொன்ன. இப்படி ஒருத்தரா போட்டு தள்ளுறதுக்கு தான் நீ என்கிட்ட வருவியா? யோ குறிஞ்சி, உன்னை போட்டு தள்ளலாம் சொல்லல. ஏதாவது ஒண்ணு பண்ணி அவனை இந்த கல்யாணத்துல இருந்து ஒதுக்கிடணும்யா. எங்க மொத்த குடும்பமும் அவனை வெறுக்கணும். அந்த வேலையா ஏதாவது ஒரு ஐடியா பண்ணியா? நீதான் ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருப்பியா, சொல்ல வேண்டியது தானே. எங்கய்யா, ஒன்னும் தோண மாட்டேங்குதே. உன் அளவுக்கு என்னால யோசிக்க முடியுமா? உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன். இது என் வாழ்க்கை பிரச்சனையா? என் பொண்ணதான் சிபிக்கு கட்டி வைக்க முடியல. என் பையனையாச்சும் அந்த வீட்டுக்கு மருமகன் ஆக்கிட்டேன்னு வச்சுக்க, நான் நிம்மதியா இருப்பேன்யா. எந்த பிரச்சனை வந்தாலும் சம்பந்திங்கிற முறையில சமாளிச்சு என் குடும்பத்தை ஓட்டிடுவேன்யா. என்ன வர்ஷினி, ஏதோ படிச்ச பையன் இவ்ளோ பெரிய பொறுப்புல இருக்காருன்னு பார்த்தா ஆன்லைன்ல ஸ்டேட்டஸ் வச்சு சுத்திட்டு இருக்காரு. அவருக்கு இதெல்லாம் பிடிக்காததான், ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்குதான் வச்சிருக்காரு. பாரா. சரி, நீ உன்னோட போனை கொடு. எதுக்கு? குடு. என் போன்ல தான் ஒண்ணும் இல்லையே. நான் மட்டும் இவ்ளோ டிரான்ஸ்பரண்டா இருக்கேன்ல, உனக்கு மட்டும் என்ன? நான் ஃப்ரெண்டு தானே, குடு. ஐயோ அம்மாடி, என்னம்மா என்ன கிண்டல் பண்ணி சிரிச்ச? இப்ப உன்னோட ஆள் ஸ்டேட்டஸ பாத்தியா? என்னடி இப்படி இருக்கு? அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. பிரபு ஆச்சு 10 ஸ்டேட்டஸ் தான் வச்சிருக்காரு, ஆனா உன் ஆளு 40-50 தாண்டும் போலியே. விட்டா நாள் ஃபுல்லா ஸ்டேட்டஸ் வச்சுட்டே இருப்பாரு போலயே.
எப்படா நிச்சயம் நடக்கும், எல்லாருக்கும் எப்ப எக்ஸ்போஸ் பண்ணலான்னு உன் ஆள் காத்துட்டே இருப்பாரு போலயே. சேது, என்னாச்சு சிஸ்டர்? சேது, ஒரு தடவை போய் அந்த டிடெக்டிவை பார்த்துட்டு வந்துடலாமா? இப்போ எதுக்கு சிஸ்டர்? ப்ளீஸ் சேது, எனக்கு அதுதான் சரின்னு படுது. ஒரு தடவை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடலாமே. சரிங்க சிஸ்டர், வாங்க போலாம். வாங்க. சரி, நம்ம அந்த டிடெக்டிவை பார்த்துட்டு உடனே வந்துடலாம். சரிங்களா? சரிங்க சிஸ்டர். போன் அடிக்கிற மாதிரி இல்ல? போன் எடுத்து பேசுங்க. யாரு சிஸ்டர்? மாமா தான் கூப்பிடுறாரு. அட்டன் பண்ணி பேசுங்க சிஸ்டர். தமிழ், எங்க இருக்க நீ? மாமா, வீட்டு பக்கத்துல தான் ஒரு வேலையா வந்திருக்கோம் மாமா. எங்க? பக்கத்துல கடைக்கு வந்திருக்கோம் மாமா. அதான், என்ன வேலையா? நிச்சயதார்த்தத்துக்கு தேனுக்கு திங்ஸ் வாங்கணும். அதான் நானும் சேதுவும் சேர்ந்து வந்திருக்கோம் மாமா. என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நானும் கூட வந்திருப்பேன்ல. மாமா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேனுதான். சரி, இப்ப நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் உடனே வர்றேன். நீங்க எதுக்கு மாமா? நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, நான் வர்றேன். மாமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நானும் சேதுவும் முடிச்சிட்டு வந்துருவோம். ஒரு சின்ன பர்ச்சேஸுக்கு தான் வந்திருக்கோம். நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஓகே. என்னாச்சு? என்ன சொன்னாரு? மாமா தான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஏதோ டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஷோ, அதான் நோண்டி நோண்டி விசாரிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ என்ன பண்றது சிஸ்டர்? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க வாங்க போலாம். போலாம் வாங்க. யாருங்க நீங்க இந்த நேரத்துல வந்து கதவை தட்டிட்டு இருக்கீங்க? மேடம், சார் இல்லைங்களா? சார் இல்லைங்களே. இல்ல, நாங்க அவர்கிட்ட ஒரு வேலை சொல்லியிருந்தோம். அவர் எங்களுக்கு கால் பண்ணவும் இல்லை, இது வரைக்கும் எந்த தகவலும் சொல்லல. அதான் என்னன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அவருக்கு ஏகப்பட்ட கேஸ் இருக்குங்க. எப்ப வீட்டுக்கு வராரு, எப்ப போறாருன்னு எனக்கே தெரியல. ரொம்ப பிஸியா இருக்காரு. இப்ப கூட ஏதோ கேஸ் விஷயமா தான் வெளியே போயிருக்காரு. நான் ஃபோன் பண்ணா கூட அவர் எடுக்கல. அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போகும்போது யார் கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டாரு. நாளைக்கு எப்படியும் வந்துருவாரு. உங்க பேர் என்னங்க? என் பேரு சேது. ஓகே, நீங்க வந்தீங்கன்னு நான் சொல்றேன். இல்ல மேடம், நாங்க ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு சொல்லியிருந்தோம். அத பத்தின தகவல் எங்களுக்கு நாளைக்கே தெரிஞ்சாகணும். டைம் வேற ரொம்ப ஆயிட்டே இருக்கு. சாரை வேற ரீச் பண்ணவே முடியல. அதனாலதான். அதுக்கு நான் என்னம்மா பண்றது? கால் பண்ணுவாரு. எத்தனையோ கேஸ் முடிச்சு கொடுத்துருக்காரு. உங்க கேஸே முடிச்சு கொடுக்க மாட்டாரா? நம்பிக்கையோட போங்க. சரிங்க மேடம், நாங்க வரோம். சரிங்க.